உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு வாரமும் எனக்கு நிறையா வாழ்வியலை செழுமை செய்து கொள்வதற்கு என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாரி நிறைய விடயங்கள தேடி நம்மளும் பயணித்துட்டே வரோம். நீங்களும் நிறைய குடுக்கறதுக்கெல்லாம் நடந்தது நடந்ததுன்னு மெசேஜ் பண்றீங்க. உங்களுடைய பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த எபிசோட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அஸ் யூசுவல் எப்பயும் போல தான். பணத்தை வசீகரித்துக் கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? என்ன மேடம் எப்ப பார்த்தாலும் எவ்வளோதான் குடுப்பீங்க பணத்த வசீகரித்துக்குன்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கெல்லாம் புரியுது. ஒரு ஹோட்டலுக்கு போனா 100 ஐட்டம் இருக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ அத எடுத்துக்கிறது இல்லையா? இட்லி இருக்கும், தோசை இருக்கும், சோளா பூரி இருக்கும். நெறையா இருக்கும்ல. சாதாரண ஒரு உணவிற்கே இவ்வளவு விஷயம் இருக்கு என்றால், பிரபஞ்சத்தினிடமிருந்து பணத்தை ஈர்த்துக் கொள்வதற்கு அத்தியாவசிய தேவையான இந்த வாழ்வியல் ஆதாரமான பணத்திற்கு நெறையா அ க் காரணிகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு செட் ஆகும், ஒவ்வொன்னு செட் ஆகாது. நான் ஆரம்பிக்கும்போதே இந்த விஷயத்த சொன்னேன் நானு. இவ்வளவு இருக்கா? இன்னும் கோடிக்கணக்கான விடயங்கள் இருக்கு. நமக்கு எது செட் ஆகுதுன்னு போய் பார்க்கணும். ஒரு ஜவுளி கடைக்கு போனா ஒரு 100 விதமான ட்ரெஸ் இருக்கும். நமக்கு என்ன ட்ரெஸ் செட் ஆகுது அப்படின்றத நம்ம போட்டு பார்த்து, அத உணர்ந்து பார்த்து, அத ஃபீல் பண்ணி, அதுல எது லக்கா இருக்குன்னு பார்த்து அதத்தான் அடிக்கடி எடுத்து போடுவோம் இல்லையா? அந்த மாரி நெறைய மந்திரங்கள், நெறைய தாந்திரீகங்கள், நெறைய வாழ்வியல் பரிகாரங்கள் எல்லாம் குடுத்தாலுமே, அதுல உங்களுக்கு எது செட் ஆகுதோ, அத நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்போது செல்வத்தின் மேன்மத்தில் தான் இருப்பீங்க. எல்லாவற்றையும் பயன்படுத்துறீங்களா? தாராளமா பயன்படுத்துங்க. ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சரி, தெரியாமல் இருந்தாலும் சரி, ஒரு உண்மையான மறைக்க முடியாத ஒரு உண்மை என்ன அப்டின்னா, யாரெல்லாம் பொருளாதாரத்தில் பெரிய அளவுல இருக்காங்களோ, அவங்க எல்லா விதமான விஷயங்களையும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அவர்களால் பொருளாதாரத்தில் மேன்மத்தில் இருக்க முடிகிறது. நம்ம உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு, இதுவா, அதுவா, அத பண்ணாப்ல வந்துருமா, அத பண்ணாப்ல வந்துருமான்னா, அப்புறம் அ அது பிரபஞ்சம் எனக்கு என்னப்பா, நீ பண்ணலையா போறேன்ட்டு போயிடும். கடைசியில நமக்கு தான் இழப்பு. செய்யும்போது, அதற்கான நம்பிக்கையோடு நாம் செய்யும்போது, நெறைய நல்லவை எல்லாம் கூடி வரும். நீங்களும் தொடர்ந்து இந்த 6 மாதமா பார்த்துட்டு இருக்கீங்க. நெறைய நல்லவை எல்லாம் கூடி வருது. மந்திரங்களுக்கான ஒரு தன்மை என்பது மகத்துவமானது. ஏன்னா, அது உங்கள இயக்கக்கூடிய ஒரு காரணி. உங்களுக்குள்ள இருந்து ஒரு உணர்வை குடுத்து, அந்த உணர்வின் வழியாக உங்க அதிர்வுகளை உங்களுடைய சூட்சும தேகத்தின் வழியாக பிரபஞ்சத்திடம் அனுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரணியை அழகா செய்யக்கூடியது இந்த மந்திரங்கள். ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாரி மந்திரத்துக்கு சான்ஸ்கிரிட், தமிழ்லாம் கிடையாது. தமிழ்ல சொன்னாலும் மந்திரம் பலிக்கும். எங்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி, எதிலும் தான் வெற்றின்னு சொன்ன பேரு அத்தன பேரும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அத்தன பேரு ஆமா, ஆமா, ஆமான்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப தமிழ் மந்திரம் பலிக்காமயா போச்சு? ஓம் க்ளீம் கணபதிய சொல்லி எனக்கு எல்லாம் கிடைச்சுச்சுன்னு போடுறீங்க. அப்ப சான்ஸ்கிரிட் மந்திரம் பலிக்காம போச்சு. அப்படி இல்ல. எதுவாக இருந்தாலும் எந்த நம்பிக்கையோடு அந்த முறையில் நாம் செய்கிறோம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க நம்பி செய்றீங்க, உங்களுக்கு கிடைக்குது. அதே மாரி நான் சொல்லக்கூடிய இப்ப இந்த மந்திரத்த நீங்க நம்பி செய்யும்போது, கண்டிப்பாக கைமேல் பலனாக உங்களுக்கு பணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் நீங்கும். முதல் விஷயம். ஃபர்ஸ்ட்டு பணம் வருது மேடம். ஆனா, எனக்கு அந்த பணத்த வந்து உடனே வேற ஏதாவது விரைய செலவாயிடுது. நீங்க சொன்ன மாரி நான் ஏதோ செஞ்செல்லாம் பார்த்தேன். பணம்லாம் வருது. வர்ற பணம் என்கிட்ட தங்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் பணமே வரமாட்டேங்குதுன்றது ஒண்ணு. அதுக்கு நம்ம நெறைய பார்த்தோம். பணம் வர வைக்கிறதுக்கு. இப்போ வந்த பணத்த எப்படி தக்க வைத்துக் கொள்ளுது? வந்த பணம் என்ன விட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்ணா பண வரவு எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்? ஒரே ஒரு வார்த்த தான். இந்த ஒரு வார்த்தைய நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எத்தன தடவ சொல்லணும்? எத்தன தடவ வேணா சொல்லுங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 16, 17 வருஷமா எப்ப இத கத்துக்கிட்டேனோ, அப்ப இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நல்லா தான் இருக்கேன். நீங்களும் எத்தன நாள் சொல்ல முடியுமோ, அத்தன நாள் சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த வார்த்தைகளுக்கான அதிர்வுகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு மந்திரம் இத்தன தடவ சொல்லும்போது தான் அது வந்து உரியேறுன்ற மாரி, அந்த வார்த்தைகள் நம்ம சொல்ல 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 தான் அது உரியேறும். "நீ சூப்பர், நீ சூப்பர், நீ சூப்பர்ன்னு" சின்ன வயசுல சொல்ல 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 கண்டு தான் ஒரு பிள்ளை போய் பிரைஸ் வாங்கிட்டு வரும். ஒரு 15 வயசு, 20 வயசுல. ஒரு வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு ட்ரெயின் பண்ணா தான் அது 15 வயசுல போய் கோல்டு அடிச்சுட்டு வரும். அந்த மாரி எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி என்பது தேவை. பணம் மட்டும் உட்காந்த இடத்துல இருந்து அப்படின்னா வந்துருமா? இல்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னா வந்துருமா? அப்ப எல்லாருமே தானே கோடீஸ்வரன் ஆயிருக்கணும். எல்லாவற்றுக்கும் ஒரு பயிற்சி தேவை, ஒரு உழைப்பு தேவை. அதை தாண்டி அதன் மீதான நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும்போது, பணம் அப்படின்றது கோடிக்கணக்குல வந்துகிட்டே இருக்கும். கோடிக்கணக்குலனா நாளைக்கே வருமா? இந்த வாழ்வியல் முழுமை இப்போ நீங்க ஒரு ரூ. 2000 உங்களுக்கான சேமிப்பு இருக்குன்னா, நீங்க இந்த வார்த்தைய சொல்லி முடிச்சு, ஒரு 3 மாதங்கள் கன்டினியூவா சொல்லும்போது, அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வருமானம் என்பது ஒரு 6000 மாறி இருக்கும். அடுத்து ஒரு 3 மாதங்களும் உங்க வருமானம் என்பது 9000 மாறி இருக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிட்டு உங்களுக்கான பண வாய்ப்புகளையும், சேமிப்பையும் அது அதிகப்படுத்திக் கொடுக்கும்.
இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. இந்த வார்த்தை நீங்க சொல்லும்போது, அது அப்படியே நிலைத்து நிற்கும் அந்த இடத்துல. இத எப்ப பண்ணலாம்? இந்த வார்த்தைய எப்ப சொல்லலாம்? எத்தன தடவ வேணா சொல்லலாம்ன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே. ஆனா எப்ப சொல்லலாம்? எப்ப ஆரம்பிக்கணும்? அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்கா? நம்ம எப்ப மனசு தோணுதோ அப்ப ஆரம்பிச்சுருங்க. எப்பவுமே தாந்திரீகத்துக்கு நான் சொல்ற மாரி உங்களுடைய மனம் என்பது தான் நீங்கள் அதை இயக்கக்கூடிய ஒரு காரணி. அத நீங்க வந்து கரெக்ட்டா கையாண்டுட்டீங்க அப்டின்னா, அந்த தாந்திரிகம் அந்த இடத்துல வெற்றி பெற்றுவிடும். அத தாண்டியும் என்ன பொறுத்தவரைக்கும் நான் 1ஆம் தேதி சொல்லுவேன். நீங்க 1ஆம் தேதி சொல்றதா இருந்தா வெல் அண்ட் குட். 1ஆம் தேதியே ஆரம்பிச்சுடுங்க. இல்ல முன்னாடிலாம் வந்து அந்த காலத்துல சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம அம்மாக்கெல்லாம் எங்க ஏடிஎம் கார்ட பயன்படுத்துனாங்க, இல்ல ஜிபே பயன்படுத்துனாங்க. அவங்க கிட்டலாம் காசு நெறையா இருந்துச்சு. இப்ப நம்ம கிட்ட கார்டு தான் இருக்கு இல்லையா? அப்போ ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் ஒரு ஒரு தங்கச்சியோ, ஒரு அக்காவோ, ஒரு ஃப்ரெண்டா உங்ககிட்ட சொல்ற விஷயம். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறத உங்ககிட்டயும் சொல்றேன். 1ஆம் தேதி சம்பளம் போட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு ரூ. 2000 இல்ல ஒரு ரூ. 10,000 எடுத்துட்டு வந்து உங்க வீட்ல குடுங்க. வீட்ல ஒரு டைரிக்குள்ள வச்சு கணக்கு எழுதுங்க. அந்த பணத்த செலவு பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்த எங்க செலவு பண்றோம், எங்க செலவ விட்டுருக்கோன்ற சூட்சமம் தெரியும். இப்ப ஜிபே வருதா டிங் டிங்ன்னு அடிச்சுட்டு போயிடுறோம். அது எப்படி போகுதுன்னு பார்க்கறதுக்குள்ள அது காலியா போயிடுது பணம். அப்புறம் திரும்ப அதுக்கு ஒரு கிரெடிட் கார்ட்ல வாங்க வேண்டியதுக்கு 15ஆம் தேதி தானே கட்டணும்னு சொல்லிட்டு திரும்ப 15ஆம் தேதி திரும்ப இப்படியே தான் வந்து இந்த நீங்க ராகுவ இயக்க 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 என்ன ஆகும்னா, அது மாயமா எங்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு பணம் போய்க்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க பண்ண வேண்டியது முதல்ல மகாலட்சுமிய வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஒரு சம்பளம் வந்த பிறகு யாரா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த பழக்கத்த ஃபாலோ பண்றீங்கன்னா, வெல் அண்ட் குட் ரொம்ப சந்தோஷம். கடவுள் அருள் நிறைந்திருக்கிறது. இத தயவு செஞ்சு மாத்திராதீங்க. உங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் குடுங்க. இல்லையா, இனிமேவாவது இந்த 1 மாசம் செஞ்சு பாருங்களேன். அக்கா சொல்றேன் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்லாருக்கும். ஒரு ரூ. 2000 ஒரு ரூ. 5000 உங்க சம்பளத்திலருந்து எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு நோட்டுக்குள்ள, ஒரு டைரிக்குள்ள வச்சு ஒரு பச்சை கற்பூரத்த போடுங்க. போட்டு அந்த பணத்த வைங்க. அத்தியாவசிய தேவைன்னு சொல்லக்கூடிய பாலுக்கு, மளிகைக்கு, உப்புக்கு இந்த பணத்திலிருந்து காசு எடுத்துட்டு போய் செலவு பண்ணுங்க. கடைக்காரன் காசு குடுத்தா வேணான்னு சொல்லுவாரா? இல்ல பெரிய பெரிய ம இந்த கடையில இருந்தாலும் நீங்க ஜிபே தான் பண்ணணும், காசு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அங்க இருந்தாலும் பணம் தான், இங்க இருந்தாலும் பணம் தான். பணத்த குடுத்து அதிலிருந்து மிச்சம் ஒரு ரூ. 2 வாங்கிட்டு வந்து வச்சு பர்ஸ்ல பாருங்க. அதுல கிடைக்கிற திருப்தி அன்னைக்கு உங்கள எப்படி தூங்க வைக்குதுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு நிம்மதியான உறக்கத்தை நீங்கள் உணர்வீர்கள். இன்னைக்கு வரைக்கும் கிராமத்துல போனா சொல்லுவாங்க. அந்த மாமியார் செத்தே போயிருக்கு. இருந்தாலும் அந்த பொம்பள சொல்லும். என் மாமியார் காசு கொண்டு வராட்டி வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. பேலன்ஸ் இருந்தா குடுங்கன்னு. அப்படி கேட்டு வாங்கிட்டு வந்தனால தான் நம்மள்கிட்ட சேர முடிஞ்சது. இப்போ ரூ. 200 எக்ஸ்ட்ராவா ஓகே. ரூ. 2 சாக்லேட்டா வச்சுக்க. 10 தானே போட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டு வர 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 தான் நம்மளுக்கான பணத்தை நாம் மதிக்கிறனால பணம் நம்மள மதிக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணல. ரியாலிட்டியா சொல்றேன். இந்த மாசம் ஆரம்பிக்கும்போது அட்லீஸ்ட் இந்த மார்ச் முடிஞ்சா ஏப்ரல் மாசம் உங்களுக்கு சம்பளம் வரும்போது ஒரு ரூ. 5000 எடுத்து, இல்ல ஒரு ரூ. 2000 எடுத்து அட்லீஸ்ட் நம்ம அது கம்மியாலாம் யாரும் சம்பளம் வாங்க மாட்டோம் இல்லையா? வாங்கிட்டு வந்து உங்களுடைய அத்தியாவசிய தேவையான தண்ணிக்கு, பாலுக்கு, உங்களுடைய மளிகை சாமானுக்கு பணத்தை நீங்கள் குடுத்து மிச்ச பணத்த அதுக்குள்ள வச்சு எழுதி பார்த்து பாருங்க. கண்டிப்பாக அந்த மாதம் உங்க அக்கவுண்ட் நீங்க குளோஸ் பண்ணும்போது, பணம் உங்களுக்கு மினிமம் ஒண்ணும் இல்லன்னா கூட ஒரு ரூ. 1000 மிச்சம் நிக்குங்க. எந்த இடத்துல பண்றோம், பண்ணலன்றத நீங்க எழுதும்போது தான் தெரியும். நீங்க என்னதான் நீங்க வந்து கிரெடிட் கார்ட்ல குடுத்து எழுதினாலும் எனக்கு பட்ஜெட்ல துண்டு விழுகுது மேடம் சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த மந்திரமே. ஓகே. ஸோ இத என்ன பண்றீங்கன்னா, நீங்க பணத்த எடுத்துட்டு வரீங்க. ஒரு நோட்டுக்குள்ளேயோ, ஒரு டைரிக்குள்ளேயோ, ஒரு பர்ஸ்குள்ளேயோ ஏன் டைரியில வைக்க சொல்றேன்? ஏன் நோட்ல வைக்கணும்? எதனா புதன் காரகத்துவம். திரும்ப அந்த பணத்தை பணத்தால் தான் பெருக்க முடியும். ஒரு இடத்துல நீங்க அடைச்சு வைக்கும்போது தான் பணம் அதற்கான ஆள்களை இழுத்து கொண்டு வந்து வரும். நீங்க பர்ஸ்ல வைக்கிறீங்களா வைங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சூட்சமம் சொல்லி தரேன். ரெட் கலர் பர்ஸ் இல்லாட்டி ப்ளூ கலர் பர்ஸ், டார்க் ப்ளூ இல்ல ரெட், எல்லோ கலர் இந்த 3 கலர்ல நீங்க பர்ஸ பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்ட்ட பணம் சேரும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க வந்து ப்ளூ கலர் பர்ஸ் பயன்படுத்துறீங்க, ரெட் கலர் பர்ஸ் பயன்படுத்துறீங்க, இல்லாட்டி எல்லோ கலர் பர்ஸ நீங்க பயன்படுத்துறீங்க. யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பணம் உங்களிடம் தங்கியே தீரும். நான் இப்ப பிளாக் வச்சிருக்கேன் மாத்தலாமா? தாராளமா மாத்திக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு பெருகிக் குடுக்கும். ஏன்னா இந்த கலருக்கெல்லாம் ஈர்த்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு. அத பின்னாடி வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். இன்னும் என்ன கலர் பர்ஸ் வச்சா என்ன மாரி நடக்கும்ன்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது, சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கான பணவரவு என்பது உங்கள தெரியாம வீட்ல வந்துகிட்டே இருக்கும். பாத்துரலாமா? இந்த மந்திரத்த சொல்லும்போது முதல்ல பணத்த கையில வச்சுக்கணும். பணத்த கையில வச்சுக்கிட்டு, நான் சொல்ற மாரி இந்த மந்திரத்த நீங்க சொல்லணும். இந்த மந்திரத்த நீங்க சொன்னீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான பண வரவு வரும். இந்த கையில பணத்த வச்சுக்கோங்க. இந்த கையில வந்து கிராம்போ, இல்லாட்டி ஏலக்காவோ 2ல ஏதோ ஒன்று. அதுக்கு மேல வேற எதுவும் வேண்டாம்.
ஆல்ரெடி பச்சை கற்பூரம் இருக்க தான் போகுது. இல்லையா அது 3மே சேர்ந்து கையில வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஒரே 2டே 2 வரி. இந்த 2 வரிய சொல்லிட்டு, அத நீங்க கரெக்ட்டா சொல்லிக்கிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்கா பண வரவு என்பது வரும். நீங்க வீட்ல இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, எத்தன தடவ சொல்லலாம். எத்தன தடவ வேணா சொல்லலாம். அதுக்கு நியதியே கிடையாது. 1000 தடவ, லட்சம் தடவ, கோடி தடவ ஓகே சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க சொல்ல அது உங்களுக்கு அப்படியே ஆமேன், ஆமேன், ஆமேன்னு ததாஸ்து பாடிக்கிட்டே இருப்பாங்க தேவர்கள். ஓகே. பாத்துரலாமா அந்த மந்திரம் என்னன்னு? ஐஸ்வர்யம் சாஸ்வதம். ஐஸ்வர்யம் சாஸ்வதம். ஐஸ்வர்யம் சாஸ்வதம். இந்த வார்த்தைய நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க உங்களுக்கான ஐஸ்வர்யம் சாஸ்வதமா உங்க வீட்ல நிறைந்து இருக்கும். எப்பேர்ப்பட்ட பண தேவையில்லாத விரயத்தை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிப்பாட்டி குடுக்கும். சாஸ்வதமா எப்பயுமே உங்க வீட்ல நிலைச்சு நிக்கும். இத நீங்க சொல்ல ஆட்டோமேட்டிக்கா பணம் உங்களிடம் வரும். அதற்கு முன்னாடி நீங்க இந்த பணத்த இப்படி எடுத்துட்டு வந்து பச்சை கற்பூரம் போட்டு அந்த பணத்த ஒரு ரூ. 5000 இருக்கு, ரூ. 2000 இருக்குன்னா அந்த பணத்த மேல கையில வச்சுக்கிட்டு ஐஸ்வர்யம் சாஸ்வதம். இந்த பணம் இந்த வீட்ல நிலைச்சுட்டே இருக்கணும். இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கணும். வீண் செலவு ஆகவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு, எத்தன தடவ முடியுமோ அத்தன தடவ சொல்லுங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. உங்களுக்கு நெறைய பணம் வரணும். நெறைய கிளையண்ட் உள்ள வரணும். வாடிக்கையாளர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த இடத்துல பணம் வரணும் அப்டின்னா, ஐஸ்வர்யம் சாஸ்வதம். இந்த வார்த்தைய சொல்ல உங்களுக்கான பணவரவு என்பது இரட்டிப்பு மடங்கள்ல 10 மடங்கு அதிகரிக்கும். நீங்க எவ்வளோ தடவ இத மனசார சொல்றீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்ப இருக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் கழித்து, நீங்க இந்த மந்திரத்தை நான் சொன்ன முறையில் உச்சாடனம் செய்துவிட்டு நீங்கள் பார்க்கும்போது, அதனுடைய பலனை அபரிவிதமான பலனை நீங்கள் உணர்வீர்கள். லக் அப்படின்றது எந்த ரூபத்துல வேணா வருங்க. நீங்க உடனே கூரிய பிச்சுட்டு கொட்டுறது தான் பணம்னு நெனைக்காதீங்க. உங்களுக்கு யாராவது ரூ. 2000 கொண்டு வந்து குடுத்தா, அது உங்களுக்கு அன்னையான லக்கு. ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பொருள் வாங்குறீங்கன்னா, அது அன்னைக்கு நீங்க என்னைக்கோ பண்ண ஒரு ஒரு நல்ல ஒரு உச்சாடனம், நல்ல ஒரு மந்திர எனர்ஜி உங்களுக்கு அந்த மாரியான ஆட்களை இழுத்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்பை குடுக்கும். அப்ப ஐஸ்வர்யம் சுவாஸ்வதம் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல ஐஸ்வர்யம் உங்களுடன் நிலைந்து நிற்கும். மகாலட்சுமி உங்க வீட்ல நிரந்தரமாக வாசம் செய்வாள். எல்லாருக்கும் மகாலட்சுமியுடைய பரிபூரணமான கடாட்சம் கிடைக்கும். வரக்கூடிய எபிசோட்ல இன்னும் நெறைய மந்திர வார்த்தைகளோடு வாழ்க்கையை எப்படி செழுமையாக்கிக் கொள்வது என்பத பற்றி பயணிப்போம். நன்றி, வணக்கம்.